Hey, what's up, guys? One Piece Season 2 ஓட ட்ரெய்லர் பத்திக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி தான், பிகாஸ் அது ஒன் பீஸ் டே, அதுக்கு அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் உண்மையிலேயே ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் இப்போதைக்கு ஃபிக்ஸ் சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதோட ஒர்க்கு போயிட்டுருக்கான், பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து அனிமேக்கு சில பல விஷயங்கள் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வந்துருக்கு. நோட் த பாயிண்ட், சில பல விஷயங்கள் எல்லாமே கிடையாது. பட் அனிமேக்கும் இந்த லொகேஷனுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது, நிறையா அட்ராக்ஷன் இருக்குது கைஸ். ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிக்ஸ் ரிவ்யூஸ் தான், எனக்குமே அப்படி தான். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரெய்லரில் என்னென்ன காமிச்சுக்க பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓப்பனிங்கே கோயிங் மெரி வந்து ரெட் லைனை பார்க்குறோன்னு காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ தான் அவங்க ரெட் லைனை கடக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரா ஹார்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சர் இருக்க போகுது, பயங்கரமான ஆர்ட்ஸ் தான் வரப்போகுது. பட் ப்ரோ, இந்த ஒன் பீஸ் சீசன் 2ல் என்னென்ன ஆர்க்கை கவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் அவங்க 5 ஆர்க்கை கவர் பண்ண போகிறாங்க. ரிவர்ஸ் மவுண்டைன், லாங் டவுன், விஸ்கி பிக், ட்ரம் ஐலாண்ட் அண்ட் இடில் கார்டன் அப்படின்னு 5 குட்டி ஆர்க்கு அவங்க கவர் பண்ண போகிறாங்க. அலபஸ்டா ஆர்க்கு அவங்க கவர் பண்ண போது கிடையாது. இது நம்ம ஓட கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பிகாஸ் அலபஸ்டா ஆர்க் ஒரு மிகப்பெரிய ஆர்க், ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஆர்க்கை அவங்க தண்ணியை வச்சு பண்ண போகிறாங்க. அதான் வந்து சீசன் 3ல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே நீங்கள் அலபஸ்டா ஆர்க்கை எதிர்பார்க்காது கைஸ். அண்ட் இந்த ட்ரெய்லரில் நம்ம ஸ்ட்ரார்ஸ் வந்து லாக்டவுனுக்கு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே தான் நம்ம ராஜர் வாழ்ந்த ஊர் அண்ட் செத்த ஊர் இந்த ஊர் தான். ஸோ இந்த ஊர் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் அனிமேல அண்ட் மாங்காலுமே ரொம்ப டார்க் காமிக்கப்பட்டிருக்கும். பிகாஸ் ராஜா இறந்ததுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் பயங்கரமான சோகத்தில் போயிடுவாங்க. இந்த ஊரே ஒரு பயங்கர சோகமாக தான் இருக்கும், அந்த காமிக்கப்பட்டிருக்கோம் அனிமேல. பட் இங்கே வந்து பயங்கர காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பயங்கர கலர்ஃபுல்லாக காமிக்கப்பட்டிருக்கு. பட் இருந்தாலுமே ஓகே தான். அண்ட் இந்த ஆர்க்கு தான், இந்த லாக்டவுன் ஆர்க்கு தான் பயங்கரமான ஆர்க்கே. ஏன்னா இங்கே தான் நம்ம லூஃபியோட அப்பாவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ராஜர் எப்படிப்பட்டவன், ராஜரோட வரலாறு நம்ம லூஃபி இங்கே தான் தெரிஞ்சுற காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஆர்க்கு வந்து ஒரு முக்கியமான ஆர்க் கைஸ். அண்ட் பார்த்துருப்பீங்க, இந்த ஆர்க்கில் தான் நம்ம ஸ்ட்ராகர்ஸ் பைரட்ஸுக்கும் பக்கி அண்ட் ஆல்விடா பைரட்ஸுக்கும் ஃபைட் வரும். அதையுமே இந்த ட்ரெய்லரில் ஒரு ஷார்ட்டில் காமிச்சிருப்பாங்க. நீ பார்த்துருப்பீங்க, நம்ம ஆல்விடா இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்கும் நம்ம ஸ்ட்ராகர்ஸ் பைரட்ஸுக்கும் அண்ட் ஆல்விடா பைரட்ஸுக்கும். அண்ட் அங்கே தான் நம்ம லூஃபி கம்முனோ கேட்லிங்கு அதை பண்ண நினைக்கிறேன். இது அனிமேலே ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ். அதேவிங்க நம்ம லெவல் ஸ்டாப்பை ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே விஎஃப்எக்ஸ், சிஜிஏ எல்லாமே சூப்பர் கைஸ். ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அது பண்ணும்போது அவர் லூஃபி பயங்கர கோத்தில் இருப்பார். பட் இது கொஞ்சம் கூஃபியாக காமிக்கப்பட்டிருக்கு. பட் அந்த விஎஃப்எக்ஸ் பயங்கரம் கைஸ். அண்ட் இந்த டவுனோட இன்சார்ஜ் இருக்க போகிறது தான் ஸ்மோக்கரு சாங். அவருமே காமிச்சிருக்காங்க. பட் அவருக்கு வரும்போது அவரோட வாயில் 2 சில்ட் வச்சுருக்காரு. இது மட்டும் கொஞ்சம் இடிக்குது. பிகாஸ் அதை பார்த்துருப்பீங்க, வாய் ஃபுல்லாகவே அந்த சில்ட்டு மட்டும்தான் இருக்குது. இது குறைச்சிருக்கலாம், ஒன்று வச்சுருக்கலாம். இந்தளவுக்கு ஆக்டிவிட்டி தேவை கிடையாது கைஸ். பார்த்துருக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்குது. பட் ஸ்மோக்கர் ஆக்டருக்கு கொஞ்சம் வயசானவராக தெரிகிறாரு. நம்ம ஸ்மோக்கர் நம்ம குட்டி பையன். இந்த ஸ்மோக்கர் அனிமேல சரி மாங்க சரி ஒரு குட்டி பையன் காமிச்சிருப்பாங்க, ஒரு ஸ்மால் ஏஜ் தான். பட் இங்கே கொஞ்சம் அவருக்கு வயசான கேட்ட காமிச்சிருக்காங்க. பட் ஓகே, ப்ராபப்ளி ஒரு ஆக்டிங்கில் நம்ம மஸ்ட் பண்ணலாம். பட் காஸ்டியூமாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற புசம் ஸ்டோன் அந்த எப்படா இருக்கட்டும், எல்லாமே பயங்கர காமிக்கப்பட்டிருக்கு. சும்மா எல்லாமே அனிமே அக்யூரேட்டாக இருக்கும். இதெல்லாம் கன்ஃபார்ம் பாராட்டலாம். அண்ட் அப்படியே அவங்க விஸ்கி பிக்கு போகிறாங்க. இங்கே தான் வந்து பவுண்டி அண்ட்ரஸ் வாழ்கிற ஒரு ஆக்சுவலி எல்லா பைரட்ஸுக்குமே கவர்மெண்ட் அவங்க ஒரு பைரட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிவார்டு மாதிரி அவங்க மேலே பவுண்டி வைப்பாங்க. ஸோ அந்த பவுண்டி எந்த பவுண்டி அண்ட்ரஸ் வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் இந்த விஸ்கி பிக் ஃபுல்லாகவே பவுண்டி அண்ட்ரஸ் நிறைஞ்ச ஊர் தான். இங்கே தான் நம்ம ஜோரோட ஒரு மாஸ் சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் இந்த ஃபுல்லாகவே பவுண்டி அண்ட்ரஸ் இருப்பாங்க. அண்ட் இந்த ஆர்க்கில் 2 மெயின் கேரக்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, விவி அண்ட் ராபின். பட் பார்க்கலாம், நீங்கள் விவி அவங்க பிளாக்காக வச்சுருக்காங்க. ஓடா நீங்களும் ஊக்கஜெண்டா பேசுகிறீங்க. ஸோ கொஞ்சம் தூக்கலாம், ஊக்கஜெண்டா இருக்குதான். பட் ஓட அப்படி பண்ணுறாலே கிடையாது. அவரோட மாங்கான் அவரோட அனிமேலேயே அவர் வந்து எக்கச்சக்கமான ரியல் லைஃப் மித்தை போட்டு உடச்சவர், ரியல் லைஃப் விஷயங்களை அழகாக காமிச்சவர். அவர் பேச வாய்ப்பே கிடையாது. ப்ராபபிளி விவி வந்து அளவச ஆர்க்கில் வெள்ளையாக ஆர்வம் காமிக்கப்படலாம். பிகாஸ் நீங்கள் அனிமே பார்த்துருப்பீங்க, ப்ரீ டைம் ஸ்கிப் ராபினுக்கும் அண்ட் போஸ்ட் டைம் ஸ்கிப் ராபினுக்கும் பயங்கரமான க்ளோப் இருக்கும். அதே மாதிரி நம்ம விவிக்கும் இருக்கலாம். லைவ் ஆக்ஷனில் ப்ராபப்ளி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஓடாமல் எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு கைஸ். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ராபின் கேஸ்டிங். எனக்கு ராபின் கேஸ்டிங் செட் ஆகலையும் அப்படின்னு ஒரு ஃபீல் கைஸ். ப்ராபப்ளி என்னோட தாட்டை அவங்க லைவ் ஆக்ஷனை உடச்சி காமிக்கலாம். அவங்க பயங்கரமான
பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி உடச்சி காமிக்கலாம். பட் அவங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவமும் அண்ட் விழித்தனமும் இருக்கும். பட் இந்த ஃபேஸ் அப்படி இல்லவே இல்லை. அண்ட் இவங்களை வேஸ்ட் பண்ணி வரப்போகிற ஆர்க்கில் பயங்கரமான விஷயங்கள் இருக்குது கைஸ். இதை வேஸ்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆர்க் காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் அவங்க பயங்கரமான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம ராபின். அண்ட் அதுக்கு இவங்க செட் ஆவாங்களா, இவங்க வந்து ஒருத்தர் தெரியல. ப்ராபபிளி என்னோடய தாட்டை வந்து அவங்க லேட்ஸில் உடச்சி எரியலாம், அவங்களோட ஆக்டிங்கில் அதை அவங்க ஃபுல் ஆஃப் பண்ணலாம். பட் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து கொஞ்சம் செட் ஆகலையோன்னு ஒரு தாட் இருக்கு கைஸ். ஸ்ட்ரா ஹார்ட்ஸ் வந்து விஜுவல் கார்டன் போல காமிக்கப்பட்டிருக்கும். இந்த நம்ம 2 ஜெயினை பார்க்க போகிறோம், ட்ராகி அண்ட் ப்ராகி. பட் இங்கே நீங்கள் டோரி பார்க்க முடியாது, நீங்கள் ப்ராகியை பார்க்கலாம். அண்ட் ப்ராகி நம்ம நாமி உசாவை பார்க்குறாங்க கோயிங் வெளிலேருந்து. பட் ப்ராகி ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது கைஸ், பார்த்துருப்பீங்க, ரொம்ப குட்டியாக இருக்கார். ஜெயின்ஸ்லாம் பயங்கர பெருசாக இருப்பாங்க. அவங்களோட கை சைஸ் மட்டுமே கோயிங் மாதிரி அளவுக்கு பெருசாக இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் அவங்கள குட்டியை காமிச்சிருக்காங்க. அண்ட் அவருமே ப்ராகிமே பார்க்க ரொம்ப வயசாக தெரிகிறாரு. ஓகே, ஜெயின்ஸ் வந்து ரொம்ப வருஷம் வாழுவாங்க, இவங்க ஃபைட்டு மட்டுமே 100 வருஷம் போட்டிருப்பாங்க. பட் ஜெயின்ஸுக்கு அவ்வளோ வயசு ஆகாது. பட் ப்ராகி கொஞ்சம் இங்கே அவங்க வயசான காமிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் ப்ராகி ட்ராய் மிஸ் பண்ணி இது ரொம்ப வாக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு, எல்பஃபார் போயிட்டுருக்கு. ஸோ எல்பஃபார்க்லேயுமே முக்கியமான கேரக்டர்ஸ். ஸோ இவங்களை ஒழுங்காக யூஸ் பண்ணியே ஆகணும். பட் கொஞ்சம் இந்த இடத்துல கேஸ்டிங் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் அதை அவங்க மாற்றவும் நினைக்கிறேன் கைஸ். அண்ட் சாஞ்சி வந்து இதோ ஒரு ரூம்குள்ளே போய் காமிக்கப்பட்டிருக்கு. இங்கே தான் நம்ம அந்த இவர் பாரு கேனல்மேன் ப்ராப்ளி அவருக்காக நினைக்கிறேன், பட் தெரியல. அண்ட் நீங்கள் தான் ப்ராபப்ளி அந்த மாஸ் சீக்வன்ஸ் இருக்கலாம், நம்ம சாஞ்சியோட பயங்கர சீக்வன்ஸ், மிஸ்டர் பிரின்ஸு அந்த சீக்வன்ஸ் இங்கே இருக்க காமிக்கப்படலாம் கைஸ். பட் தெரியல, அது மாதிரி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி இடத்துல நம்ம சாஞ்சி பேசுவார், அல்லாப ஸ்டார்க்குள்ள மிகப்பெரிய வில்லோட ப்ராபப்ளி அந்த இடமா இருக்கலாம். பட் சாஞ்சிக்கு இந்த இடத்துல ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. சாஞ்சி ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்கள்ல. அண்ட் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டாக நம்ம ஸ்ட்ரா ஹார்ட்ஸ் அவங்களோட கோயிங் வரியில் கிராண்ட் லைன்கிட்ட போகிறாங்க. அங்கே நம்ம லபன் வாங்கடிச்சுனா அப்படின்னு வாய திறக்குது. லபடி பார்த்துட்டு அவங்க லபனோட பயங்கரமாக காமிக்கப்பட்ட விஎஃப்எக்ஸ் அண்ட் லபடி அவங்க பயங்கரம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஆட்டில் வரப்போகுது கைஸ். ஸோ உண்மையில யாரை போயிட்டு இருக்கீங்க அண்ட் ஸ்டோரி சூப்பராக இருக்கும். கன்ஃபார்ம் அனிமே அண்ட் வாங்க அவங்க ஆக்டிவாக போனாலே போதும் கைஸ். இந்த விஷயம் பயங்கரம் ஓடிடும். சீசன் 1 வந்து பயங்கரமான பேங்கு. ஸோ சீசன் 2மே அப்படி இருக்கும். நம்புவோம். யாராவது போயிட்டு இருக்கீங்க கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டெலிவரி பற்றி என்ன தாட் இருக்கு மறக்காம கிளிக் பண்ணிட்டு நான் உங்களை ஒரு அடுத்து ஆசம் பார்க்குறேன். அண்ட் டில் பாய்.